வணக்கம் நண்பர்களே, இயற்கை சணல் பை தயாரிப்பாளரான நான் தான் உங்கள் ரேவதி. நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, எல்இடி டிவிக்கான கவர் எப்படி கட் பண்ணி ஸ்டிச் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம் வாங்க. டிவியோட ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணுறோம்னா, டிவியோட சுற்றளவு நம்ம எடுத்துக்கலாம் வாங்க. 3 பக்கமும் நம்ம எடுத்துட்டோம். செகண்ட் நாடா இருக்குது இல்லைங்களா, அந்த நாடா அதே மெஷர்மெண்ட்டில் டிவியோட சுற்றளவு எவ்வளோ வருதோ அதே அளவில் நம்ம எடுத்துக்கிறோம். அதே அளவு டபுள் மடங்கு எடுத்துக்கணும். கரெக்டாக சுகரை எடுத்துக்கோங்க. கொஞ்சம் ஒரு 1/2 இன்ச்சு கொஞ்சம் சேர்த்து எடுத்துக்கோங்க. நமக்கு தேவையான பொருட்கள் இந்த பாவாடைக்கு யூஸ் பண்ணுற நாடா, பிரியல், அந்த டிவியோட நீள அகலத்துக்கு தேவையான கிளாத்ஸ் நம்ம கட் பண்ணி எடுத்தாச்சு. எப்பவுமே கட் பண்ணும்போது அதே மெஷர்மெண்ட்டில் அளவு எடுக்காதீங்க. 2 இன்ச்சஸ் எக்ஸ்ட்ரா விட்டு எடுத்துக்கோங்க. நம்ம ஃபோல்டு பண்ணி தைக்கிறதுக்கு கிளாத் தேவைப்படும். உங்களுக்கு பிரியல் பெருசாக வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அதுக்கு தகுந்த மாதிரி லென்த்துக்கு தகுந்த மாதிரி கிளாத் எடுத்துக்கோங்க. இல்லை கொஞ்சமாக வேணும்னு நினச்சிங்கன்னா அதுக்கு தகுந்த மாதிரி லென்த்து மெஷர்மெண்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. எனக்கு கொஞ்சம் பெருசாக வேணும் அப்படின்னு நினச்சேன், அதனால் லென்த்து நான் டபுள் மடங்கு எடுத்திருக்கேன். டிவி கவர் தைக்கிறது சிம்பிள் ஒர்க்கு தாங்க. 5 மினிட்ஸ்லேயே நம்ம ஸ்டிச் பண்ணிடலாம். வாங்க, இப்போ ஸ்டிச் பண்ணி முடிச்சாச்சு. அது சிம்பிளாக இருக்குன்றதுக்காக நம்ம லேஸ் ஆட் பண்ணிக்கலாம் வாங்க. அப்படியே ஸ்டிச் பண்ணிக்கலாம். கம்ப்ளீட்டாக ஃபினிஷிங்காக இருக்கும் பார்க்குறதுக்கு. உங்கள் வீட்டில் வேஸ்ட்டு சேரீ கிளாத் இருந்தால் கூட பரவாயில்ல, அதில் கூட நீங்கள் ஸ்டிச் பண்ணிக்கலாம். டிவியில் டஸ்ட்டு படியும் இல்லைங்களா, படியாமல் இருக்கிறதுக்காக நம்ம இந்த கவரை ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். ரெண்டு பக்கமும் பார்த்திங்கன்னா ஃபோல்டு பண்ணி நம்ம ஸ்டிச் பண்ணிடலாம். பிசுறு அடிக்காமல் இருக்கும். டிவியோட சுற்றளவு எடுத்துக்கோங்க. சுற்றளவுக்கு அகலம் 4 இன்ச்சஸ்லேயும் சுற்றளவு எவ்வளவு தேவையோ அதே அளவுக்கு 2 இன்ச்சஸ் எக்ஸ்ட்ரா விட்டு நம்ம கட் பண்ணி எடுத்துக்கிறோம். கட் பண்ணி எடுத்து என்ஜஸில் 2 என்ஜஸ்லேயுமே அந்த ஓரத்தில் பார்த்திங்கன்னா நமக்கு சுடிதார் பேண்ட்டுக்கு எப்படி மடித்து தைப்பேன் இல்லைங்களா, நாடா கோக்கிறதுக்கு அந்த மாதிரி 2 பக்கமும் மடித்து தைச்சிருங்க. ஏன்னா பிகாஸ் அதில் நாடா கோக்கணும், அதுக்காக தான். அதுக்கு நாடா கோக்கிறதுக்கு எந்தளவுக்கு ஃபேஸ் தேவையோ அந்தளவுக்கு கவுண்ட் பண்ணி நீங்கள் ஃபோல்டு பண்ணி ஸ்டிச் பண்ணிக்கோங்க. ஸ்டிச் பண்ணி முடித்தாச்சு. என்ன பண்ணுறேன்னா 2ஆக மடித்து
சென்டர் பாயிண்ட் நமக்கு வேணும். சென்டர் பாயிண்டில் ஒரு மார்க் பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டு நம்ம கட் பண்ணி வச்சோம்னா நீளாகணும் அந்த கிளாத்தை வந்து அதோட சென்டர் பாயிண்ட்டையும் இதோட சென்டர் பாயிண்ட்டையும் வச்சு நம்ம ஜாயின் பண்ணிக்கலாம். வாங்க ஸ்டிச் பண்ணிக்கலாம். வாங்க எப்பவுமே வந்து தைக்க மறந்துடாதீங்க, சென்டரில் வச்சு தைங்க. ஏன்னா வந்து ஃபோல்டில் வச்சு தைச்சிடாதீங்க. சென்டரில் வச்சு தைச்சிட்டு நாடாவை எடுத்து நம்ம வந்து ஃபஸ்ட்டு அந்த ஃபோல்டு பண்ணி தைச்சிருக்கோம் இல்லைங்களா, அதில் வந்து ஒன் சைடு விட்டு இன்னொரு சைடு வந்து வெளியில் கொண்டு வரணும். அந்த நாடாவில் சேஃப்டி பின்னை கார்னரில் வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கங்க. ஒன் சைடு விட்டுட்டு திருப்பி டர்ன் பண்ணி திரும்ப ரிட்டர்ன் வந்து இந்த இன்ச்சஸில் வந்து வெளியில் கொண்டு வரணும். இன்னொரு இன்ச்சஸில் கொண்டு வந்துட்டு வெளியில் கொண்டு வந்து அதை வந்து ரவுண்ட் ஷேப்பில் வர மாதிரி நான் ஜாயிண்ட் போட்டுங்க. 2 நாடாவும் சேர்த்து வச்சு ஜாயிண்ட் போட்டு ஸ்டிச் பண்ணிக்கோங்க. இதோட ஒர்க்கு வந்து அவ்வளோதாங்க. ஸ்டிச் பண்ணி முடித்தாச்சு. ஸ்டிச் பண்ணி முடிச்சுட்டு நம்ம டிவியில் வந்து நம்ம ஃபிக்ஸ் பண்ணி பார்க்கலாம். வாங்க ஃபிக்ஸ் பண்ணும்போது யாராவது ஒருத்தர் பிடிக்க சொல்லுங்கள். இழுத்து பிடிச்சி கரெக்டாக நம்ம தைச்சிருந்தோன்னா கரெக்டாக மாட்டிடலாங்க. மெஷர்மெண்ட் கரெக்டாக இருந்தால் மாட்டிடலாம். பாருங்கள், அதை ஸ்டிச் பண்ணி முடித்தாச்சு. எப்படி இருக்குது பாருங்கள். சூப்பரான எல்இடி கவர் ரெடி ஆகிடுச்சு. தேங்க்ஸ் ஃபார் த வாட்சிங். தேங்க்யூ.